தமிழக அரசியல் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ கால அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது வெளியிட்டுள்ளாங்க. தேர்தல் எப்போது, ஓட்டு எண்ணிக்கை எந்த தேதியில், மிக முக்கியமாக நடத்தை விதிமுறைகள் எப்போதிலிருந்து அமலுக்கு வருகிறது, முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அந்த 7 முக்கியமான தேதிகளை வரிசையாக பார்க்கலாம் வாங்க. மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்படும் நாள். அன்றைய தினமே வேட்பு மனு தாக்கலும் தொடங்குகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். அடுத்ததாக ஏப்ரல் 7 செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கும். ஏப்ரல் 9 வியாழக்கிழமை வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாளாகும். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை இதுதான் மிக முக்கியமான நாள், வாக்குப்பதிவு நடைபெறும் நாள். மே 4 திங்கட்கிழமை அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளாகும். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பது அன்று தெரிந்துவிடும். மே 6 புதன்கிழமை தேர்தல் நடைமுறைகள் அனைத்துமே நிறைவு பெறும் நாளாகும். அடுத்ததாக ஒரு முக்கியமான அப்டேட். இந்த அட்டவணை வெளியான உடனேயே, அதாவது இன்று மார்ச் 15 முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டது. இது வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கும் பொருந்தும். இனி புதிய திட்டங்களை அறிவிக்கவோ, தேர்தல் விதிகளுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடவோ முடியாது. இனிமேல் அரசு இயந்திரம் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கும். நண்பர்களே, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற தயாராகுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.